மாவு தீந்துருச்சு. அதனால் மாவாட்டிக்கிட்டே நைட்டு டிஃபனுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேயே மாவு கம்மியாக இருந்தனால ஒரு கிளாஸ் சோளத்தை ஊற வச்சு ஆட்டி அந்த மாவு கூடயே கலந்து வச்சிட்டேன். நைட் வந்து குழிப்பணியாரம் ஊற்றிக்கலான்னு. இப்போ அதுக்காக மாவு ஆட்டிக்கிட்டே இந்த பக்கம் குழிப்பணியாரத்துக்கு வந்து வணக்கி வச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை வெங்காயம் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பீன்ஸ் கேரட் இல்லை, இருந்தால் அதையும் கூட போட்டுக்குவேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயத்துக்கு வணக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே மாவு அந்த பக்கம் ஆட்டிடுச்சு. அதை தோண்டி வச்சுட்டு இந்த பிள்ளைங்க எதுக்கு தான் கேள்வி கேட்குதுன்னே தெரில, கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. எங்கள் பாப்பா ஒவ்வொரு டைமும் விளையாண்டுட்டு வர்றப்ப அம்மா பாய் 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 பாய்ன்னு கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தது. ஓகே பாப்பு பாய் பாய்ன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம எதுவும் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கப்ப நம்மளை ஏன்னு கூட கண்டுக்காது, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப தான் அம்மா என்னை தூக்கு தூக்கு தூக்குன்ட்டே இருக்குங்க. மதியம் வச்ச முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது, அதனால் கூட தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், குழிப்பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். குழிப்பணியார மாவில் வந்து நான் வணக்கிறப்ப மிளவா போட மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு குழிப்பணியாரத்தை கையில் எடுத்து கொடுத்துட்டேன்னா அது பாட்டுக்கு சமத்தா சாப்பிட்ரும். அதுக்காக நான் மிளவா போட மாட்டேன். யாருக்கெல்லாம் சோளப்பணியாரம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.